நண்பர்களே, நம்ம இப்போ வந்து வலை கட்டலான்னு சொல்லிட்டு ஆற்றுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறோம். அப்போன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு இந்த படகுல வந்து ஏதோ இன்ஜின் ரிப்பேர் ஆச்சு போல். அதனால் வந்து உதவி கேட்டு நம்மள்ட்ட வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் உதவி பண்ணலான்னு போகிறோம். அந்த உதவியை எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நண்பர்களே பாருங்கள், தொழிலுக்கு போகலான்னு போனோம். பார்த்தீங்கன்னா வேலை ஆயிடுச்சு. பாருங்க நண்பர்களே, ரொம்ப ஒரு ரிஸ்கான வேலை இது. கொஞ்சம் விசானெல்லாம் பைப்பர் படகு அஞ்சா பறந்துடும். அப்படி இல்லை நண்பர்களே, இதனால் அவருக்கு காசு கிடைக்கும், அதுக்காக தான் அப்படி பண்ணுறாரு. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒரு சூழ்நிலையை வந்து வீடியோ எடுக்கிறோம். இதுக்காகவே வந்து வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் போட்டிருப்பாங்க. அதுக்காக இல்லை நண்பர்களே, காசு கிடைக்கும் வீடியோ போட்டால் அதுக்கு தான். பிடிக்காம எடுன்னு சொல்ற, பிடிக்க வேணாமா போட்டா? வீடியோ எடுக்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. என்னென்ன தெரியல, பாருங்கள். ரொம்ப பயங்கரமான ஒரு கடல்னா மீன் தான். கடலில் பார்த்தீங்கன்னா நிறைய மீன், நண்டு, பாம்பு எல்லாமே இருக்கும். வந்து நாங்கள் அந்த இறங்கிற வேலையில் வந்து எல்லாமே மாட்டோம். முக்கியமாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா அதில் வர காசு தான் பெருசாக மாட்டோம். போடாது.
வலை போட வந்து ஏழை வீடு எடுக்க வந்து ஏழை தெரியலையே. சோழ பகாக்கே நம்ம ஆற்றுல வந்து நம்ம மாமா வந்து வலை விட்டுட்ருக்காரு. அவருக்கு வந்து இப்போ மீன் பட்டிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்க போகிறோம். அவர் உண்மையை சொல்வாரா இல்லை பொய் சொல்வாரா என்று நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். சூப்பராக ஒரு மீன் கிடச்சிருக்கு. கையில் பேத்து கொண்டு இருக்கார் நம்ம மாமா. வலை கட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து இந்த வலை கிடக்கும். முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 4 மணி அளவில் விடிய காலம் வந்து நாங்கள் இந்த வலையை கிளப்பி எடுப்போம். அதில் வந்து இந்த நண்டு மீன்கள்லாம் கிடைக்கும். அதை விற்று நமக்கு வந்து பேட்டான்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இவர் தான் நம்ம பைப்பர் போட்டோட டிரைவர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆற்றுல இவ்வளோ பெரிய மோட்டரால் மாட்டியிருக்கு. இது வரைக்குமே வந்து இவ்வளோ பெருசு வந்து மோட்டரால் மாட்டினதே கிடையாது. கடல்லே வந்து இவ்வளோ பெருசு மோட்டரால் இருக்குமான்னு சொல்லிட்டு தெரியல. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. நண்பர்களே பாருங்கள், நமக்கு ஒரு பெரிய நண்டு மாட்டிருக்கு. இதை வந்து நம்ம ஊரில் களி நண்டுன்னு சொல்லுவோம். நல்லா ஒரு 1/2 கிலோ கிட்ட போடும் போல். நல்லா பெரிய நண்டு தான் இது. நல்ல ஒரு சைஸான மொரட்டான நண்டு. வலையில் மாட்டின நண்டை எவ்வளோ கஷ்டப்பட்டு கட் பண்ணி தான் இருக்கு பாருங்கள். அரை மணி நேரம் மேலே ஆகும். இங்கே வர சொல்லிவிடா. மீன் வைக்கிற இடத்துக்கு வந்து நான் வேலையை பற்றி பாருங்க. காலை உடைக்கிறா. நெசா கத்தி வச்சு வெட்டி விட்டுரு. நேற்று நைட்டு ஃபுல்லாக வலை கடந்து மொத்தமாக நமக்கு இவ்வளோ மீன்கள் தான் கிடச்சிருக்கு. பாருங்கள், இதெல்லாம் சின்ன சின்ன மீன்கள் தான் இருக்குது. ஆனால் வந்து நமக்கு ஒரு 5 நண்டுக்கிட்ட மாட்டியிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த நண்டு தான் பெரிய நண்டு. ஒரு 1/2 கிலோ வச்சு போடும். இதை வந்து கிடா நண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ வச்சு போடும். நல்லா சைஸான நண்டு தான் இது. இதை வந்து நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னா சரியான டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன நண்டு தான். இது வந்து ஒரு 100 கிராம் அல்லது ஒரு 150 கிராம் அது வரைக்கும் போடும். இப்போ வந்து இன்னொரு வலை வந்து தண்ணியில் கிடக்கிறதுனால அந்த வலையை வந்து நாங்கள் கிளம்ப போயிட்டுருக்குறோம்.
ஃபுல்லாக பாருங்க வெறும் அழுக்காயிடுச்சு. இதை வந்து நாங்கள் கழுவி சுத்தம் பண்ணுறதுக்கே குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரமாச்சும் ஆகும். இந்த வீடியோ பார்க்குறவங்களில் யாருக்காச்சும் நண்டு மீன் வேணாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நண்டெல்லாம் நல்லா கிடைக்கும்.